ஆனால் எதற்காக என்னை வர வைத்தான்? எதற்காக வர வைத்தா உனக்கும் அர்ஜுனுக்கும் அள்ளிக்க பிறந்த ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் புலந்து இருக்கிறான். புலனாகப்பட்டவன் சூழல் ஏற்பட்டு சுருடு கிடக்கிறான். அப்படி என்று அள்ளியாகப்பட்டவன் லிகித்தை எழுதி அனுப்பி வைத்தான். நான் உனக்கு எப்படி அனுப்பி வைத்தான்? நீ அள்ளியை பார்த்தா உனக்கு பயன்ட்டு லிகித்தை மாற்றி எழுதி பொய்யான லிகித்தை எதனால் அனுப்பி வைத்தென்றால் தாமரை தனிக்கு நேரத்திலே பட்டப்பாக அழைத்து உயிர் போன நிலைமையில் இருக்கிறேன் சொல்லி அழைத்து வைத்தேன். பட்டமாக அடித்து உயிர் போர் நிலைமையில் இருக்கிறேன் என்று லிகித்தை மாற்றி எழுதினேன். இப்போது உடனாகப்பட்ட நன்றாக இருக்குது. உடனடியே சென்று என்பதை போய் உன்னுடைய மகனை பார்க்க வேண்டும். திருட்டு தேவைகளுக்கு பிறந்தவன் உன்னுடனே சரி இருக்கிறது. மகனாக விளங்கக்கூடிய புனிதனுக்கோ சூழ்நோயால் வந்திருக்கிறது. சூழல் என்றால் உலகத்தில் வராத நோய். வந்தால் உயிரை கொள்ளாமல் போகாது. அப்பேற்பட்ட சூழலை நான் காப்பாற்றி விடும். கவலையால் உலகத்திலே எல்லாருக்கும் மனைவி கிடைப்பாங்க. ஆனா எனக்கு கிடைச்ச மனைவிகளை கூட யாரும் கிடையாது. சுபதிரை என்பது ஆசையுடைய மனைவி. திரௌபதி என்பவன் ஒரு தெய்வத்திற்கு சமானம். ஆனால் அள்ளியாகப்பட்டவன் ஆண் பராக்கிரம் படைத்தவன். ஆண்களுக்கு முகத்திலே பராக்கிரம் என்றால் அள்ளிநாளைக்கு முரங்காணி படைத்தவன். அள்ளியாகப்பட்டவனை நான் மனம் முடித்தது போல இந்த திருவுலகத்தில் எவனும் தாலி கட்டிருக்க மாட்டான். எப்படியா நீ ஒருவேளை தாஜ்மஹால் வச்சுட்டியா? அதை விட அதிகமா செஞ்சேன். நடு கடல வச்சுட்டியா? அதை விட அதிகமா அது கூட சுடுகாட்டு வச்சுட்டியா? சுடுகாட்டுல வைக்கிறான். அள்ளியை இப்ப நான் மனமுடித்தது கூட இந்த உலகத்தில் திருவுலகத்தில் எவனும் மனமுடிக்க முடியாது. அதற்கு காரணம் என்னவென்றால் அள்ளியாகப்பட்டவள் ஆண் பராக்கிரம் படைத்தவள். அள்ளியை நான் மனமுடிக்க வேண்டும். என் மாமன் மாயக்கண்ணை தெரிவித்தேன். அதற்கு மாயக்கண்ணாகப்பட்டவன் பாம்புன்னா படைய நடுங்கும். ஆனால் அள்ளியாகப்பட்டவள் பாம்பு கூட தான் விளையாடுவான். பாம்புன்னா பொம்பளைங்களுக்கு பயம். விஷம் உள்ள பாம்பு கையிலே விளையாடுவான். யாரு? அள்ளியம்மா. அள்ளியாகப்பட்டவள் அவனுக்கு பாம்பு படை உள்ளவன். அதாவது பாம்பு படம் இருக்குதுன்றாங்க தொடையில அது மாதிரி சொல்றாங்க பத்தி ஆயுதத்துல. அந்த மாதிரி அவளுக்கு நாகம் என்றால் அவளுக்கு எதிர்ப்பு கிடையாது. குழந்தை போல யாருக்கு? அள்ளிக்கு. அள்ளியாகப்பட்டவளுக்கு. அப்பேற்பட்ட அள்ளியை நான் மனமுடிக்கும் என்று தெரிவித்த உடனே என்னை பாம்பாக வருது விட்டார் மாயக்கண்ணன். மாயக்கண்ணன் என்ன பாம்பாகிட்டார்? பாம்பாகிட்டார். மாயக்கண்ணன் பாம்பாட்டியாக ஆதரவெடுத்தார். வீதி வீதியாக விட்டு வந்தார் இந்த பாம்பை. இது பாம்பு என்று வாங்கி கொண்டால் அள்ளி. அள்ளி நான் அர்ஜுன் என்று அவளுக்கு தெரியாது. நான் பகலிலே தான் நான் நாகமாக இருப்பேன். இரவிலே நான் அர்ஜுனாக உயிர் பிடிப்பேன். இது என் மாமனுடைய தந்திரம். உடனடியாக மார் மீதே வழித்து ஒழுங்கி கொண்டிருந்தால் அள்ளியாகப்பட்டவன். அந்த இரவே ஒன்று சேர்ந்து விட்டேன் அள்ளியை. ஒன்று சேர்ந்து 7 யானை பலம் கொண்ட தாலியை அவன் கழுத்திலே கட்டிவிட்டு பிறகு என் நாட்டிற்கு வந்து விட்டேன். எப்படியா உன் நாட்டுக்கு போயிட்டு என்ன மாதிரி அவன் தாலி காட்டுறான். உன்னை மாதிரி பொட்டை யாருமே கிடையாதுறான். கொண்டாடிச்சு இந்த தாலி கட்டு அந்த பொட்டை பையன் 7 யானை பலம் கொண்ட தாலிடா. இப்ப கண்ணு தெரிஞ்சு மூச்சு தாலி காட்டினாவே இப்ப வீட்டுக்காரன் 1000 கேட்கிறாங்க. நீ தூக்கி தாலி காட்டு நீ எப்படி பட்ட அப்படி அள்ளியாகப்பட்டவே நான் அனுமதித்த பிறகு ஒரே ஒரு இரவு தான் இருந்து பிறகு என் நாட்டுக்கு வந்துவிட்டேன். அது ஆளாக வந்த பிறகு இருவருக்குமே பாகப்பிரமம் ஏற்பட்டு நாங்கள் கழகத்தில் வாழ்ந்து கொடுக்கிறோம். இப்பொழுது அள்ளிக்கு மகன் பிறந்த செய்தி எனக்கு அனுப்பினான். நான் போகவில்லை. பெயர் வயதுக்கு லிகிதம் அளிப்பார் போகவில்லை. பள்ளி சாலையிலே சேர்ப்பதற்கு லிகிதம் அளிப்பார் அதற்கும் போகவில்லை. ஏன்னா நாங்க காலகத்தில் வாழலாம் அதெல்லாம் போகவில்லை. ஆனால் இப்பொழுது மகனாகப்பட்ட புனிதனுக்கு சூழநோய். உலகத்திலே வராத நோய் சூழநோய். அந்த சூழநோய் வந்தால் மகனை கொல்லாமல் போகாது. அந்த நோயிலிருந்து நான் காப்பாற்றி கொண்டால் உடனடியாக நான் தென்மதுரை போக வேண்டும். அதற்கு தென்மதுரை நான் ஒருவனே சென்றால் அது ஆகாது. சரி நீ போய் பாத்துனுவா. நான் போய் பூனிமங்க ஒரு டோஸ் ஒன்று போட்டுன்னு வரேன். கொரோனா டோஸ். ஏய் கொரோனா டோஸ் வந்து ஏன் போலி தன்மை போல இப்பொழுது அள்ளியாகப்பட்டவன் என்னை பார்த்தால் வாழை எடுத்து என் சிரமத்தை அறுத்து விடுவான். சரியா? அள்ளி என் மீது அவ்வளவு கோபத்துடன் இருப்பான். ஆமா. அள்ளியினுடைய இடத்திலே என்னுடைய தலை தப்பிக்க வேண்டும் என்றால் அள்ளியினுடைய கோபத்தை குறைப்பதற்கு ஒரு ஆள் மட்டும்தான் முடியும். ஆமா. அள்ளியுடைய கோபத்தை குறைத்து விடுறான். இந்த உலகத்தில் யாரும் முடிவு தெரியுவான்.
சுந்தரிய கொலலாத்துகோ மாணவர்கள் இளத்துறை தாயிரத்தை சேர்ந்த ஆமா சரி